வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மத்திய அரசாங்கத்திலே பாராளுமன்றத்தில் நமது நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார்கள். நம்முடன் திருவரங்கம் பட்டய கணக்காளர் திரு ரங்கநாதன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம். நீங்க நம்ம நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமர்ப்பித்திருக்கின்ற நிதிநிலை அறிக்கை சம்பந்தமாக உங்களது கருத்துக்களை. இதுவரைக்கும் 75 ஆண்டு காலத்துல பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்டதுல மிகச்சிறந்த பட்ஜெட் சொல்லலாம். காரணம், ஏழைகளுக்கானது, விவசாயிகளுக்கானது, பெண்களுக்கானது, இளைஞர்களுக்கானது, நடுத்தர மக்களுக்கானது, ஒரு இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கான பட்ஜெட், தொழில்துறை ஊக்குவிப்பான பட்ஜெட் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்குமான பட்ஜெட். இப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டை இந்த 75 ஆண்டு வரலாற்றில் எந்த ஒரு நிதியமைச்சரும் தயார் செய்ததில்லை. அடுத்ததாக, விலைவாசி உயர்ந்தா போகிறது என்று சொல்கிறோம். அந்த விலைவாசியை குறைக்க வேண்டும் என்றால் உற்பத்தியை பெருக்க வேண்டும். நமது நிதியமைச்சர் உற்பத்தியை பெருக்குவதற்கு, இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக பல திட்டங்களை இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கிறார். அது அடுத்ததாக, வேலைவாய்ப்பின்மை குறைப்பதற்காக புதியதாக வேலைக்கு ஏதாவது நிறுவனம் ஒருவரை அமர்த்தினால் அவருக்காக 15,000 ரூபாயை 3 தவணைகளிலே நம்முடைய நிதியமைச்சர் வழங்க இருக்கிறார். அடுத்ததாக, இபிஎஃப்ஓ பென்ஷன் என்று சொல்லக்கூடிய பென்ஷன் தொகையை புதிதாக வேலைக்கு சேர்ப்பவர்களுக்கான அந்த பென்ஷன் தொகையானது மாதம் 3,000 ரூபாய் அந்த தொழில் முனைவோருக்கு கொடுக்கப்படும். அவர் அந்த தொழிலாளிக்கு கொடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட்டை, இந்த சிறப்பம்சத்தை எந்த ஒரு நிதியமைச்சரும் செய்ததே கிடையாது. அடுத்ததாக, முத்ரா லோன் என்பது புதியதாக தொழில் தொடங்குவதற்கு ஏற்படுத்தப்பட்டது. இதுவரை 10 லட்சமாக இருந்த முத்ரா லோனை 20 லட்சமாக உயர்த்திருக்கிறார்கள். இந்த 20 லட்சத்திலே பெரும்பகுதியான பயன்பாடு அடைய போகிற நாடு தமிழ்நாடு தான். காரணம், முத்ரா லோனில் இந்தியாவிலேயே அதிகமாக பயன்படுத்துவது தமிழ்நாடு தான். அந்த தமிழ்நாட்டில் 10 லட்சத்துக்கு மேல 20 லட்சம் உயர்த்தி கொடுப்பது பல தொழில் முனைவோர்களுக்கு உபயோகமாக இருக்கும். அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இது அமையும். தமிழகத்துல இந்த நிதிநிலை அறிக்கை மத்திய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமர்ப்பித்திருக்கின்ற நிதிநிலை அறிக்கையிலே தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாகவும் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தப்பட்டதாகவும் தமிழகம் முழுவதும் இப்படி ஒரு கருத்து. அதை பற்றி உங்களுடைய கருத்து? எதிர்கட்சியாக அவர் விமர்சனம் செய்கிறார் என்று மட்டும்தான் ஞாபகம் சொல்ல முடியும். எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆக்கமில்லாத ஒரு பொய்யான விமர்சனத்தை கண்டிப்பாக மக்கள் மத்தியில் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த விமர்சனம் தவறானது என்று. காரணம், இந்த முத்ரா லோன் ஒன்றே முதற்கு உதாரணமாகும். காரணம், முத்ரா லோனில் அதிகமாக பயன்பட்ட மாநிலம் தமிழ்நாடு தான். அந்த தமிழ்நாட்டுக்கு இந்த 10 லட்சம் 20 லட்சம் உயரும் பொழுது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள பலரும் பயனடைவார்கள். இதையெல்லாம் எதிர்கட்சிகள் மறத்து விடுகின்றன. இது மட்டுமல்ல, இன்னும் தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டுடைய நிதி வருவாயிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 95% உயர்த்திருக்கிறார் நம்ம நிதியமைச்சர். இப்போதைக்கு வரலாறு காணாத உயர்த்தி கொடுத்திருக்கிற அமைப்பு இந்த அமைப்பு. இப்படி உயர்த்தி வேறு மாநிலங்களுக்கு எது கொடுத்திருந்தா தெரியவில்லை. அப்படி இருந்தால் தமிழ்நாடு எப்படி மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு கணிக்கப்படும் என்று சொல்வார் என்று எதிர்கட்சிகள் தான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக, கிட்டத்தட்ட 152 கோடி ரூபாய் விவசாயத்தை ஒதுக்கிறார். அதில் பெரும்பகுதி தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறது. அடுத்ததாக, தமிழ்நாட்டுக்கு 158% உதவித்தொகைக்காக கொடுக்கப்படும் தொகை உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 100 கோடி கொடுத்திருந்தால் இப்போது 158 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் உதவித்தொகை வந்து சேரும். இந்த உதவித்தொகை என்பது பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் தவறான ஒரு விளம்பரம். அது இது மத்திய அரசின் மீது குறை சொல்வதற்காக இந்த கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது என்பதை என்னால் தெளிவாக சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.